சனி ராகும். அந்த காலத்தில் ஒரு கவி உண்டு, கரும்பாம்பும் சனியும் கலந்து ஒரு வீட்டில் இருந்தால் வழி வம்சத்தை சாரா புளி வைக்குமா, கரும்பாலையில் சனையை கொடுத்தால் சாரா புளி வைக்குமா. எப்படின்னு பாருங்க. அவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் சனி திசையில் ராகுபத்தியில் தான் வருமா. அத்தனையும் நீங்கள் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு வரணும். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் சனி திசையில் ராகுபத்தி நடக்குதோ அவங்க துர்கை அம்மன் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வரணும். சனி திசை நடக்கிறதுனால திருநள்ளாறு கோயிலில் போய் நலத்தீர்த்தில் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரணும். இந்த ரெண்டும் செஞ்சாச்சுன்னா உங்களுக்கு அந்த தாக்கம் அப்படியே குறைவாகும். அப்போ இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தானே. அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும் அல்லவா. தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை வழிமுறைகளும் இதில் செய்யலாம். அப்போது ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் இது எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், ராகு ஒரு ஜாதகத்தில் சனிக்கு 3, 6, 9, 11 இந்த இடத்துல ராகு இருந்தால் யோகம். ராகுக்கு 3, 6, 9, 11 சனி இருந்தால் யோகம். 6, 8, 12 இருக்கப்படாதான். அப்போ இதெல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாமே உருவாக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், சனி திசையில் சனின்னா கர்மா, ராகுன்னா பாட்டை. நம்மளோட பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா பாட்டன் வழியிலிருந்து தான் அது புறப்படுது. நம்மளை பெற்றது அப்பா, அவரை பெற்றவர் தாத்தா, அந்த தாத்தாவோட வம்சாவளியிலிருந்து அது புறப்படுது. அப்போது அந்த ஜாதகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழும்போது சனியும் ராகும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக ராகு பகவான் சாதாரண விஷயம் இல்லை. ராகுங்கிறது ஒரு சர்ப்ப பூஜை. அதனால் ஒரு கோவிலில் நாகம்மா இருந்துச்சுன்னா அந்த நாகம்மாவுக்கு ஒரு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த ஜாதகம் பிரமாதமாக இருக்கும். அப்போ இது எல்லாமே முன்னோர்கள் அந்த காலத்தில் உருவாக்குறது தானே, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாமே ஜாதக ரீதியாக நம்மளுக்கு அந்த பூர்வ ஜென்ம யோகம் இருக்குது. பாருங்கள், இதில் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும்னா ராகு நல்ல இடத்துல இருக்கணும். திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு அதிபதி ராகு, பூசா அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி. இந்த 3 இந்த 6 நட்சத்திரங்களும் ஒற்றுமையான இடத்துல இருக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும். இல்லைன்னா அந்த பிரச்சனை நம்ம அனுபவித்து ஆகணும்.